என்ன எலெக்ஷன் ஃபீவர், தேர்தல் சூடு அப்படின்னு எதுவுமே இல்லைங்கன்னா பொறுத்திருங்க, மிக வலிமையாக கூட்டணி வரும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக வரப்போவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஆனா டைம் இருக்கு, நேரம் இருக்கு. இன்னைக்கு நம்ம டிசம்பர்ல இருக்கோம். என்ன எலெக்ஷன் ஃபீவர், தேர்தல் சூடு அப்படின்னு எதுவுமே இல்லைங்கன்னா பொறுத்திருங்க, மிக வலிமையாக கூட்டணி வரும். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆனா காங்கிரஸ் அவர்கள் என்ன பேசுறாங்க, எங்க போறாங்க எனக்கு தெரியாதுங்க. நான் காங்கிரஸை பொறுத்தவரை யாரோ இவர் போய் விஜய்கிட்ட பேசுறாங்க, இவங்கெல்லாம் போய் ஸ்டாலின் ஐயாவை பாக்குறாங்கன்னு இருக்கு. அதை பத்தி நாங்க பெருசா கவலையும் பண்ணல. நான் காங்கிரஸை பொறுத்தவரை இன்னைக்கு இந்திய அளவில் எல்லா இடத்திலும் காங்கிரஸ் இன்னைக்கு மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீகார்ல நீங்க பாத்தீங்க 6 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை 43 இடத்துல நின்னாங்க 2016ல், 60 சீட்ல நின்னாங்க 2011ல், 2021ல் 25 சீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸை பொறுத்தவரை அவங்க நிலைமை அப்படித்தான் இருக்கு. அதனால இன்னைக்கு டேக் இட் ஆர் லீவ் இட்ல தான் டிஎம்கே இருக்குதுங்கிறது என்னோட ஃபீலிங். நான் வெளியிருந்து பாக்குறதுல இப்ப காங்கிரஸ் எங்களுக்கு 30 கொடுங்க, 35 கொடுங்க, 35 சீட் கொடுக்குற அளவு காங்கிரஸ் வளர்ந்துருக்கா? இந்தியா முழுவதுமே காங்கிரஸினுடைய தோல்வி முகம் தான் பாக்குறோம். பீகாரே ஒரு கிளாசிக்கான எடுத்துக்காட்டு. 60 இடத்துல 6 இடம் ஜெயிச்சிருக்காங்க. சோ தமிழகத்துல 60 சீட்ல ஆரம்பிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு 25 சீட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் இதை ஒரு எலெக்ஷன் பார்கெனிங்காக பேசுவதைத்தான் நான் பார்க்கின்றோனே தவிர அவங்க ஜெனியூனா வேற பக்கம் போகிறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்துங்க. நான் உங்களை போல சாமானிய மனிதனான கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் வர வேண்டியவர்கள், வர இருப்பவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை. இன்னும் 2 மாதம் அரசியல். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.